எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிறைவான ஒரு கூட்டம். ஏன் அப்படின்னா நம்மளோட சிஇஓ நம்ம ஆரம்பத்திலே சொல்லும்போது இந்த மாவட்டம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 50 நாள் நிறைவு பிறகு ஒருத்தர் கூட கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க புதுக்கோட்டை மாவட்டம் நம்பர் 1 வரும் அப்படின்னு சொல்றது. அந்த கனவே கிடையாது, இது நிஜங்க அப்படின்னு நிறைவேற்றிய மக்கள் நீங்க. அதற்காக உங்களுக்கு என்னோட முதன்மை பாராட்டுது. ஒவ்வொரு மீட்டிங்கும் நம்ம சொல்றது, ஒவ்வொரு நம்ம ஆய்வு நடத்தும் பொழுதும் என்னோட தாரக மந்திரமா நான் நினைச்சது ஆசிரியர் நினைச்சா மாற்றம் கண்டிப்பா கொண்டு வர முடியும். நம்ம இந்த மாவட்டத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மாறல, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாறல, ஸ்கூல்ஸ் மாறல, சிலபஸ் மாறல, எதுவுமே மாறல. ஆசிரியர்கள் மாறினார்கள், ஆசிரியர்களோட மனசு மாறிச்சு, ஆசிரியர்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டீங்க, மாணவர்கள் மாறினார்கள். நீங்க தான் அதற்கான முதல் சுழி, முதல் அடி. தயவு செய்து இதே எண்ணத்தை மனசுல வச்சுக்கோங்க. மனசுல வச்சுட்டு இதே மாதிரி இந்த ஆண்டு மட்டும் இல்லை, என்றைக்கும் நம்ம எப்பவுமே ஒரு வெற்றி பெறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், சுலபமான விஷயம். அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது வெற்றி கிடையாது நமக்கு. நீங்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கீங்க, நம்மளோட மாணவர்களை உருவாக்கி இருக்கீங்க. இன்றைக்கு மாணவர்களோட மனசு ஊக்கம் இருக்கு, உங்களோட மனசு ஊக்கம். எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கடந்த முறை 10th இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட், மிகப்பெரிய விஷயம். இதுல என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, காலையில சிஓ சார் என்னை பார்க்கறதுக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கு வந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், என்ன சார் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டீங்க, சென்னையில அமைச்சர் தலைமையில உங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் நர்வஸா, சார் நீங்க சொன்ன சரி சார் அப்படின்றாரு. உடனே அமைச்சருக்கு லைன் போட்டோம், கல்வி அமைச்சருக்கு. எங்க சிஓ இன்னைக்கு பாராட்டு விழாவுக்காக எனக்கு அழைக்க வந்திருக்காரு, நீங்க எங்க சிஓவுக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி கல்வி அமைச்சருக்கு போன் போட்டு சொல்லிட்டு, அமைச்சர் என்ன சொன்னாரு அப்படின்னா, சார் எதுக்கு கவலைப்படாதீங்க, புதுக்கோட்டை மாவட்டத்துல கல்வி சம்பந்தமா எதுனாலும் அமைச்சர் சொல்லுங்க, உடனே செஞ்சு கொடுப்போம்னு சொன்னாங்க. இதுதான் இந்த டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட்டுங்கிறது. அமைச்சரை பார்க்கணும்னா புரோட்டோகால், இங்க போகணும் அங்க போகணும், அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு போன் தாங்க நம்மளுடைய இது எளிமையான அரசு. நீங்க அதனால உங்களுக்கு என்ன தேவை, ஸ்கூல்ல படிப்பு சம்பந்தமான விஷயத்துல மாணவர்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத உடனுக்குடன் உங்களுடைய நிறைய இந்த மாவட்டம் ஃபுல்லா இருக்கிற ஸ்கூல்ஸ்ல இருந்து நீங்க வந்திருப்பீங்க, எதுனாலும் நீங்க சொல்லுங்க. நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நிறைவேற்றப்படும். உங்களுடைய இந்த முயற்சினாலதான் இப்பேற்பட்ட ஒரு வெற்றியை கொடுத்திருக்கோம். +2லயுமே கடந்த முறை 35வது இடத்துல ஸ்டேட்ல இருந்திருக்கோம், இந்த முறை 18வது இடத்துக்கு வந்திருக்கோம். வருங்காலத்துல முதல் இடமும் நீங்க கொண்டு வருவீங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. நிறைய பேருக்கு ஆனர் பண்ணணும், கௌரவிக்கணும் என்பதற்காக எனக்கு இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கவர்மெண்ட் ADW ஹை ஸ்கூல் என்ஐ, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாத்தாமலை, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சத்தியமங்கலம், தலைமை ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருவார் அன்பு. இரண்டாம் 93 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி செலட்டூர், அரசு உயர்நிலைப்பள்ளி செலட்டூர். மூன்றாம் இடம் ஜே குமைரா, 500க்கு 493 மதிப்பெண்கள், அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளி கோட்டைப்பட்டினம். அளவிலே முதலிடம் பெற்ற மாணவ செல்வங்கள் கே தர்ஷினி, 600க்கு
589 மதிப்பெண்களை பெற்று முதலிடத்தை பெறுகிறார். புதுக்கோட்டை மாவட்ட அரசு மாதிரி பள்ளியிலே படித்தவர். புதுக்கோட்டை மாவட்ட அரசு மாதிரி பள்ளியிலே படித்தவர் ஏ தர்ஷினி. இந்த மாணவி 600க்கு 587 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். இந்த மாணவியும் புதுக்கோட்டை மாவட்டம். 3ஆம் இடம் பதுருநிஷா என்ற அந்த மாணவி 600க்கு 583 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். இலுப்பூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலே இந்த மாணவி கல்வி பயின்றிருக்கிறார். இலுப்பூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலே கல்வி பயின்றிருக்கிறார்.